அறிவலை நேயர்களுக்கு வணக்கம். வரலாற்று நிகழ்வுகள் வரிசையில் நாங்கள் இன்று கொடுமணல் அகழாய்வு பற்றி பேசுகிறோம். பேசுபவர்கள் சுபிக்ஷா ஸ்ரீ, கவினா. 6th T4. கவினா, கொடுமணல் எங்கே அமைந்துள்ளது? ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் நொய்யல் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. நொய்யல் காவேரி ஆற்றின் துணையாறு. நெசவு தொழிலில் புகழ்பெற்ற சென்னிமலைக்கு மேற்கேயும் ஈரோட்டிற்கு தென்மேற்கேயும் கோயம்புத்தூருக்கு கிழக்கேயும் கொடுமணல் அமைந்துள்ளது. பண்டைய காலத்தில் கொடுமணல் கைவினை தொழிலுக்கு பெயர் பெற்ற ஊராகும். சங்க புலவர்கள், கபிலர், அரசல்களார் கொடுமணல் பற்றி பாடியுள்ளனர். தெரியுமா உனக்கு? ஆமாம், தெரியும். கொடுமணம், பட்ட, வினைமான், நன்கலம் என்ற வரி சங்க இலக்கியத்தின் கபிலர் பாடியது. கொடுமணம் என்பது ஊரின் பெயர், பட்ட என்பது செய்யப்பட்ட என்பதாகும், வினைமான் என்பது சிறப்பான வேலைப்பாடுகளுடன் கூடியது, நன்கலம் என்பது நல்ல அணிகலன்கள் என்பதாகும். ஆகவே இந்த பாடல் வரியின் பொருள் கொடுமணம் என்ற ஊரின் செய்யப்பட்ட சிறப்பான வினைத்திறன் மிக்க அணிகலன்கள் என்பதாகும். கடைக்கால சோழர்கள் இங்கு சிவன் கோவிலையும் திருமால் கோவிலையும் கட்டியுள்ளனர் என கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவலை. பேசுபவர்கள் சுபிக்ஷா ஸ்ரீ, கவினா. 6th T4. கொடுமணல் அகழாய்வில் மொத்தம் 15 அகழாய்வு குழிகளும் 3 பெரு கற்கால நினைவு சின்னங்களும் அகழ்ந்து ஆய்வு செய்யப்பட்டன. ஆமாம், இந்த அகழாய்வு குழிகள் செலசன காடு மற்றும் கோரண காடு ஆகிய 2 இடங்களிலும் தேர்வு செய்யப்பட்டு அகழாய்வு செய்யப்படுகிறது. இங்கு கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள், மட்கலங்கள் மற்றும் மண் அடுக்குகளின் அடிப்படையில் 2 பண்பாட்டு காலங்களில் மக்கள் வாழ்ந்தாங்க. கொங்கு நாட்டு பகுதியில அரிய கல்மணிகள் அதிக அளவுல கிடைச்சுச்சான். பொன்குட்டல் கல்லூர் என்ற சொல்லே பின்னர் மருவி பொங்கலூர் என்று மாறியது. அதுபோல வெள்ளலூர், சூலூர், போலுவாம்பட்டி போன்ற இடங்களிலும் பண்டைய மேடுகள் உள்ளன. 2வது பண்பாட்டு காலங்கள்ல மான் கொம்பு, சங்கு, கண்ணாடி வளையல்கள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுச்சான். காலத்தில் தானியங்களை சேமித்து வைக்க பயன்படுத்திய தானிய குழி ஒன்று கிடைச்சுச்சான். இக்கால மக்கள் விவசாய தொழிலை செய்தனர். ஓடுகள் வைந்த வீடுகளில் வாழ்ந்தாங்க. கொடுமணல் அகழாய்வின் முதல் குழி செலாவண காடு என்ற இடத்தில் போடப்பட்டது. இக்காடு நொய்யல் ஆற்றின் கிழக்கு பகுதியிலும் கொடுமணல் ஊரிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்குதுங்க. இக்குழியில் 3 வகையான மண் அடுக்குகள் காணப்பட்டன. இக்குழியில் அரிய வகை கல்மணிகள், சங்கு வளையல்கள், கண்ணாடி வளையல்கள், கூராய் ஓடுகள் போன்றவை கிடைத்தன. இப்பெருங்கற் கால நினைவு சின்னங்களை பாண்டவர் வீடு என்றும் பாண்டியர் குழி என்றும் பெயர்கள் உண்டு. மகாபாரத கதைகளில் வருகின்ற பாண்டவர்கள் காட்டின் வனவாசம் வந்தபோது தங்கிய இடம் என்று நம்புகின்றனர். இப்பகுதி இன்று தோரண குழிக்காடு என்று, சாம்பல் காடு என்று அழைக்கப்படுகிறது. கொடுமணல் அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகளின் கீரல் குறியீட்டுகளும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த ஓடுகளும் தமிழர் பண்பாட்டினை விளக்குகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இடம் நம் நாமக்கல் மாவட்டத்திற்கு அருகில் உள்ளது என்பது நம்மை மேலும் மேலும் பழங்காலத்திற்கு நம் என்ன ஓட்டங்களை எடுத்து செல்கிறது என்பதில் பூரிப்பு அடைகிறோம். இன்னும் இதுபோல் புதிய அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபிக்ஷா ஸ்ரீ, கவினா. 6th T4. பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி, வணக்கம்.